1% யுரேனியம் என்ரிச்மெண்ட் செஞ்சாலும் ஈரான் கூட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஈரான் மீது இஸ்ரேல் எப்படியாவது ஒரு அட்டாக் நடத்தி ஆக வேண்டும் அப்படிங்கிற இக்கட்டான நிலைமையில் இருப்பதா இஸ்ரேலிருந்து வரக்கூடிய ஊடகம் அவங்களுடைய செய்தியை வெளியிட்டிருக்கும்போது இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் நெத்தன்யாகு அவர்கள்ட்ட பேசியிருக்கோம், ஈரானை எக்காரணம் கொண்டும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. என்னையா இது, ஆடு நனையுதே அப்படின்னு சொல்லி ஓனாய் ரொம்ப பெரிய அளவில் உச்சி கொட்டுதாமே அப்படின்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி வேறொரு ரீசன் இருக்குது. அதுதான் அணு ஆயுதத்துக்கான அந்த டீல். இந்த டீல் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வரப்போகுது. ஈரான் புதிய ரிக்வயர்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த புது ரிக்வயர்மெண்ட்டுக்கு அமெரிக்கா எப்படி தலையசைக்க போகிறார்கள், இல்லை ஈரான் அப்படிங்கிற ஒரு ஆட்டை எப்படி பலி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். தமிழ் பட்சத்தில் பேகு காம்போ வாங்கியிருப்பீங்க. இது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான வேற லெவல் காம்போ. தனித்தனியாக எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 35க்கும் அதிகமான ஐட்டங்கள் இருக்கும். என்ன ஐட்டம், அது என்னெல்லாம் இருக்குது, என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்கு எண்டில் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. 999 தனித்தனியாக நீங்கள் விலை போட்டிங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே போகும் அப்படிங்கிறது உறுதியாக நான் சொல்லுவேன். பார்த்துக்கோங்க, டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்தன்யாகு அவர்களுடைய ஒரு அறிவிப்பு தான். அதுவும் குறிப்பாக முகமது சின்வாரை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொல்லியிருப்பது பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எஹ்யா சின்வார் அவர்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். பாலஸ்தீனத்தில் குறிப்பாக ஹமாஸ் அப்படின்னு சொல்லி எஹ்யா சின்வாரனுடைய அந்த தலைமைத்துவம் பலராலும் பாராட்டப்பட்டது. ஏகப்பட்ட நபர்கள் எஹ்யா சின்வாருக்கான ஆதரவாளர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட எஹ்யா சின்வாரை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னபோது அதை மறுத்த ஊடகங்களும் பிற்காலத்தில் எஹ்யா சின்வார் கொல்லப்பட்டு விட்டார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. மறுபடியும் யாருப்பா ஹமாஸுக்கு தலைவர், இல்லாட்டி ஹமாஸில் சீனியர் கமாண்டர் ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி இந்த தேடுதல் வேட்டையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாகவே ஈடுபட்டுட்டு வந்தது. அப்படி தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்ததில் நிறைய தலைவர்களை அடுக்கடுக்காக மறுபடியும் இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வேட்டையில் சிக்க வைத்தார்கள், வேட்டையாடினார்கள். இப்போ கடைசியாக முகமது சின்வார் அவர்கள், அதாவது எஹ்யா சின்வார் அவர்களுடைய பிரதர் தான் இந்த முகமது சின்வார் அவர்கள். அவரும் ஹமாஸில் முக்கியமான ஒரு தலைவர். அவரையும் நாங்கள் இன்றைக்கி கொண்டுட்டோம். ஸோ முக்கியமான ஹமாஸினுடைய தலைவர் கொல்லப்பட்டு இருப்பதால் ஹமாஸினுடைய அடுத்த தலைமை யார் அப்படிங்கிறத இஸ்ரேல் நோட்டமிட்டு வருகிறது என்கிற தகவல் வெளியானது. யார் தலைவராக வராங்களோ இல்லாட்டி தலைவராக வருவதற்கான அறிகுறிகள் யாருக்கு இருக்கோ அவங்கள பின்தொடர்ந்து அவங்களை வேட்டையாடி வருகிறது இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிற அந்த தகவலுடன் இன்னைக்கு இந்த செய்தியை இஸ்ரேல் ஊடகம் பகிர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில ஊடகங்கள் செய்தி எப்படி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவர் போனால் 10 தலைவர்கள் ஹமாஸில் உதயமாகி கொண்டிருக்கிறார்கள், சீக்கிரமாக இஸ்ரேல் இதிலிருந்து பாடம் படிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் ஹமாஸ் இல்லாட்டி இஸ்ரேல் காசா அப்படிங்கிற அந்த பிரச்சனையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, காசா பகுதியில் முழுவதுமாக இப்போ இருக்கக்கூடிய சிமெண்டினுடைய இடர்பாடுகள், அதாவது கட்டிடத்தினுடைய எஞ்சிய பகுதிகள், இது எல்லாமே பெருமளவு அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே சீர்கெடுத்து விட்டது. அப்படி சீர்கெடுத்த இந்த வேஸ்ட்டை அள்வதற்கு மட்டுமே ஒரு 10 வருடங்கள் மிகாமல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே பாழாக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றியான காணொலிகள் நேற்றே நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். பார்க்காத டிபி டியூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஸ்பெயினுடைய கேனரி ஐலண்டில் அங்கே தப்பிச்சு செல்ல இருந்த சில நபர்கள், அவங்களுடைய போட் அப்படிங்கிறது தண்ணீரில் மூழ்கியதன் காரணமாக ஒருவேளை 7 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த மைக்ரன்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு எப்படியாவது நம்ம பழிச்சிட மாட்டோமா, நம்ம குடும்பத்தை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க நிறைய பேர் இந்த 2024 2025 உயிர் இழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எய்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த எய்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன? ஒரு உதவி கிடைக்குது, அந்த உதவி யாருக்கு தேவைப்படுகிறதோ அவங்களுக்கு கொடுப்பது தான் எய்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த எய்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அமெரிக்கா பேக்டு எய்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் இப்போ காசா பகுதியில் நிலை கொண்டு இருக்கிறது. ஸோ ஏதாவது எய்டு ட்ரக் வருதுன்னா அதை இந்த சிஸ்டத்திட்ட கொடுத்துருவாங்க. இந்த சிஸ்டம்னா இங்கே நபர்களிடம் கொடுத்துருவாங்க. அந்த நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய தேவையான நபர்களை கூப்பிட்டு வச்சு இந்த எய்டு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. பட் உதவிகள், சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது காசாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இது தேவைப்பட்டு வருகிறது. 3 ட்ரக் அனுப்பிட்டு இல்லைப்பா 3 லட்சம் பேருக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னால் முடியுமா? இந்த நேரத்தில் இந்த எய்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது செம்மையாக ஃபெயிலியர் ஆகுது. ஸோ பெரும் கூட்டம், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் சாப்பாட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு பிடி சோறாவது கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற நேரத்தில் துப்பாக்கிச்சூடும் நடத்தப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான தாக்குதலும் நடத்தப்படுகிறது. இது அங்கே அன்றாடம் நிகழ்வாக இப்போ
காசாலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கியூவாக நிற்பாங்க. திடீர்னு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே பெரும் கூட்டம் வரும். அந்த கூட்டத்தில் சிக்கி 30 பேர் 20 பேர் அப்படின்னு சொல்லி இறந்து போகிறாங்க. சாப்பாடு கிடைக்காம மன வருத்தத்தில் இறந்து போகிறவங்க இருக்காங்க. குழந்தைகளுக்கு சத்தான உணவுகள் எதுவுமே கிடைக்கவில்லை அப்படிங்கிற பெரும் குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஏகப்பட்ட குழந்தைகள் சாவின் விளிம்பில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அன்றாடம் நிகழ்வாக ஐநா சபையிலிருந்து ரெட் கிராஸ் வர சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதுக்குமே ஒரு தீர்வு இல்லாத போது அடுத்ததாக இந்த எய்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதும் டோட்டல் ஃபெயிலியராக இருக்குது என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறது ஐநா சபை. அமெரிக்காவினுடைய எய்டு சிஸ்டம் உதவிகளை கொடுப்பதை விட உதவிகள் கொடுப்பது எவ்வளவு தாமதமாக்கப்படலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் உதவிகளால் வருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த எய்டு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத மறுசீரமைக்க வேண்டும். அப்படி இல்லைனா மனிதர்கள் இன்னும் பாடுபடுவாங்க அப்படிங்கிற தகவலையும் ஐநா சபை இங்கே ஒரு ரீசனாக கொடுத்துருக்காங்க. இதை அமெரிக்கா எதிர்கொள்ளுமா இல்லை இஸ்ரேல் இதை சரி செய்வதற்கான முயற்சி எடுப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2030 கிளைமேட் சேஞ்சை நாங்கள் எப்படியாவது தடுத்து நிறுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வருடத்தை எடுத்து அந்த வருடத்துக்கான கோல் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஐரோப்பிய ஒன்றியம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2030 தான் அவங்களுடைய கோல் இயர். ஸோ அந்த கோலை அந்த 2030க்குள்ளே அவங்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் 2030 நோக்கியான பயணத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம், எந்த மாதிரி போகணுமோ அது கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, எனவே நாங்கள் 2030க்குள்ளே இந்த கிளைமேட் அண்ட் எனர்ஜி கோல்ஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடக்குமா அப்படிங்கிறத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். ஏன்னா ஸ்பெயினில் ஒரு பெரிய பிளாக் அவுட் ஆயிருந்துச்சு. அதில் எனர்ஜி கிரிட் எல்லாத்துக்கும் குறிப்பாக பவர் கிரிட்டில் ஒரு பெரும் பிரச்சனை வந்தது தான் ஒரு நாள் முழுவதுமாக அங்கே கரண்ட் இல்லாமல் போனதுக்கான காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் பவர் கிரிட்டை வச்சு ஒரு சோதனை நிகழ்த்தியதாகவும் அதன் அடிப்படையில் தான் பவர் இல்லாமல் போனது அப்படின்னு சொல்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி வெளியாகி இருக்கிறது. அதற்கு ஸ்பெயின் மறுப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி பவர் கிரிட்டை வச்சு நாங்கள் ஒரு கேம் விளையாடலை, இது எதேச்சா நடந்தது, இனி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நாங்கள் தடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லியும் ஸ்பெயின் அரசாங்கம் இன்று செய்தியை வெளியிட்டிருக்கிறது. செலன்ஸ்கி அவர்களும் ஜெர்மனியினுடைய மெர்ஸ் அவர்களும் சந்தித்து கொண்டார்கள். புட்டின் அவர்கள் தான் இந்த யுத்தம் நீண்டு போகிறதுக்கான காரணமே தவிர வேறு எந்த தலைவரும் கிடையாது அப்படிங்கிறத மறுபடியும் 2 நாடு தலைவர்கள் ஒன்று சேர சொல்லியிருக்காங்க. அதில் மெர்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே செய்யணும். சொல்லப்போனால் அவங்களுக்கான மிலிட்ரி ஃபண்டை ரீஇனிஷியேட் பண்ணணும். நிறைய ஆயுதங்களுக்கான சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம். அது எல்லாத்தையுமே உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பல கருத்துக்களை மெர்ஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஸோ ரஷ்யாவினுடைய புட்டின் அவர்கள் தான் இந்த யுத்தம் தொடர்ந்து நடைபெறுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி மெர்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பதற்கு ஆமாசாமி புட்டின் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி உக்ரைனும் சொல்லியிருக்காங்க. ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா 2 பேருமே இப்போ ஒரு ஆங்கிரி டிவோர்ஸில் அந்த ஒரு ஃபேஸில் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆங்கிரி டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, கோபம் காரணமாக அது செய்யலையே, இது செஞ்சிட்டாங்களே, எனக்கு பிடிக்காததை அவங்க வாங்கிட்டாங்களே, எனக்கு பிடிச்சதை அவங்க செய்யலையே, இந்த மாதிரியான கோபம் காரணமாக டிவோர்ஸ் அப்படிங்கிறது பெருவாரியாக மனிதர்களிடையே உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த கோபம் நாளடைவில் ஒரு நாள் இந்த கோபத்தில் டிவோர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வரமாட்டாங்க. பட் 10 நாள் ஒரே மாதிரியான கோபம் மறுபடியும் வந்துட்டு இருக்குன்னா டிவோர்ஸில் போய் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆங்கிரி டிவோர்ஸில் தான் 2 நாடுகள் இருந்துட்டு இருக்கு. ஒன்று யூரோப், இன்னொன்று அமெரிக்கா. 2 நாடுகளும் அவங்களுக்கான தேவைகள் என்ன அப்படிங்கிறத விட எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதனால் 2 நாடுகளுக்கு இடையே இந்த உறவில் பெரிய விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அமெரிக்காவும் யூரோப்பும் ஆங்கிரி டிவோர்ஸ்க்கு உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த ஃபேஸ்லேருந்து அவங்க உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். சிரியாவில் சவுதி அரேபியா, அமெரிக்கா 2 நாடுகளும் இணைந்து எந்த மாதிரியான உதவிகளை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னும் சீக்கிரமாக இதற்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா, அமெரிக்கா இந்த 2 பேருமே செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அமெரிக்கா அவங்களுடைய இன்ஸ்பெக்ஷனை எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் செய்யலாம், ஆனால் என்ன பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராகிறோம். அந்த பேச்சுவார்த்தையின் போது எங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடை எல்லாத்தையுமே நீக்கணும். அதே மாதிரி எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், எங்களை ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்க எங்களுடைய அசட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். எங்களுடைய 1% யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை நாங்கள் நிப்பாட்டிடுறோம், ஆனால் எங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதை விட கூடுதலாக இருக்கணும். ஸோ மேற்குலக நாடுகள் சொல்கிற மாதிரி ஈரான் அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் டீல் ஈரானுக்கு பெருவாரியான ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. இதே மாதிரியான கண்டிஷனில் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஒரே மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். பங்களாதேஷ் நாட்டை சார்ந்த 17 வயது ஒரு மாணவன் நாசாவால் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் ரெக்கக்னைஸ் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எத்திக்கல் ஹேக்கிங் நாசா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று ஹேக் பண்ணியிருக்காங்க, அது நாசாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. இல்லை நாசாவினுடைய குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறத அவர் கண்டுபிடித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சைபர் அட்டாக்
குறிப்பாக இந்த செக் குடியரசு நாடுகளில் சைபர் அட்டாக் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்து வருது. இந்த சைபர் அட்டாக்கு முழுக்க காரணம் சீனா தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செக் குடியரசு அவங்களுடைய குற்றச்சாட்டை வைத்திருக்கும் போது அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி சீனா எதிர்கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். யூரோப்பில் ஏஐ ப்ராஜெக்ட்ஸுக்கான ஃபண்ட் ரைசிங் இல்லாட்டி ஃபண்ட் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ யூரோப்பில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏஐ ரிலேட்டடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நாம் இங்கே பார்க்கலாம். சவுதி அரேபியாவும் இந்தியாவும் சேர்ந்து அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான 2 நாட்டு முயற்சிகள், 2 நாட்டுக்கான தொழில் முனைவுகள் அப்படிங்கிறத பற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆபரேஷன் ஷீல்டு அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் எல்லையோரமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் இந்த ஆபரேஷனை செஞ்சு பார்க்க போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் இல்லாட்டி குடும்ப உறுப்பினர்கள் யுத்தத்தின் போது அவங்களை பாதுகாப்பது எப்படி, அடுத்தவங்கள இவங்களை வச்சு பாதுகாப்பது எப்படி அப்படிங்கிறது தான் ஆபரேஷன் ஷீல்டு. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியா உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு மோக்கப் ட்ரில் தான் இந்த ஆபரேஷன் ஷீல்டு என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுக்கு எதிராக உலக நாடுகள் பெரிய அளவில் பொருளாதார தடை போட வேண்டும். அந்த பொருளாதார தடை ரஷ்யாவை நிலைகுலைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ உக்ரைன் சொல்லியிருக்காங்க. உக்ரைனுடைய இந்த குரல் ரஷ்யாவுக்கு எதிராக உயருமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். வீட்டில் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் அவங்க எழுதுறதுக்கும் வரைகிறதுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக 12 இன்ச் ரைட்டிங் பேட், அதுவும் கலர்ஃபுல்லான இந்த ரைட்டிங் பேட் ஒன்று நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கிடைக்கும். லாக் பண்ணிக்கலாம், அன்லாக் பண்ணிக்கலாம். நம்ம எழுதுறத எவ்வளோ டைம் வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம எழுதிக்கலாம். நோட் புக்குக்கான செலவுகளை ரொம்பவே குறைக்க முடியும். அடுத்ததாக ரைட்டிங் பேட் பார்த்துருப்பீங்க. இது ரைட்டிங் பேடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பென்சில் பாக்ஸ். ஸ்கூலுக்கு நம்ம போகிறோம், திடீர்னு ஒரு நோட்ஸ் எடுக்கணும், இல்லாட்டி எழுதி பார்க்கணும், மேக்ஸ் போட்டு பார்க்கணும், ட்ரா பண்ணி பார்க்கணும், ஃப்ரீ டைமில் நம்ம ஏதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே இந்த பாக்ஸ், அதுக்குள்ளே பென்சிலும் வச்சுக்கலாம், அதே மாதிரி ரைட்டிங் பேடும் இருக்கும். இது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக கார் ஷேப்டு பாக்ஸ், அதுக்குள்ளே ஒரு குட்டி கார், அது கூட 2 அறைகள் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இந்த ஒரு பென்சில் பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இரேசர் வித் ஷார்ப்னர், அதே மாதிரி டஸ்ட் ரிமூவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3-in-1 இரேசர் செட் ஒன்று. ஒவ்வொரு பேப்பர் அப்படிங்கிறத நம்ம கையில் எடுத்து தண்ணியாக மாற்றணும்னா பேப்பர் சோப்பாக மாறிடும். ஒரு பேப்பர் சோப் கண்டெய்னர் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கறதுக்கு ஷூ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஷார்ப்னர், 4 பென்சில் வித் கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வேற லெவல் இரேசர் அப்படின்னு சொல்லி 4 செட் கிடைக்கும் உங்களுக்கு. யூனிக்காக இருக்கக்கூடிய இரேசர் செட் அப்படின்னு கிடைக்கும். அதுலேயும் 4 பொருள் இருக்கும். இது கேண்டி ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டி ஃப்ளவர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் சிம்பிளாக உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்க போகுது. அடுத்ததாக குட்டி ஒரு ஃபேன், நோட் புக்ஸ் இல்லாட்டி பேப்பர்ஸ் இதில் எல்லாமே சைடில் மார்ஜின் போடுறது, இல்லாட்டி டைட்டில் கீழே டிசைனாக போடுறதுக்கான 6 பென்கள் அடங்கிய ஒரு பேக், லீனியர் பென் பேக் அப்படிங்கிறது. நிப்பை மாற்றி போட்டு யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் பென்சில், இது வந்து 4 உங்களுக்கு கிடைச்சிரும். பேனாவை இரேஸ் பண்ண முடியுமானா எஸ், இரேசபிள் பென், அதுக்கு பின்னாடியே அதுக்கான இரேசர் இருக்குது. ஸோ இந்த ஒரு பென் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் இந்த பேனா, பென்சில் இதெல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான ஒரு பவுச். அன்லிமிட்டெட் பென்சில் அப்படின்னு சொல்லி ஷார்ப்லாம் பண்ண வேண்டாம், பட் எழுதிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான இன்னொரு பென்சில். வீட்டில் குழந்தைகள் சீக்கிரட்டாக விளையாடுறதுக்கும் இல்லை கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கும் மேஜிக்கல் பென். எழுதிட்டு இதுக்கு பின்னாடி ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் அடித்து பார்த்தோம்னா நம்ம என்ன எழுதியிருக்கோம், என்ன வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி 2 பென்கள் உங்களுக்கு கிடைக்கும். பென்சில், சாதாரண பென்சில் பார்த்துருப்பீங்க. இது 7 கலரில் டிஃப்ரெண்டாக நீங்கள் சுற்றி எழுதும்போது ஒவ்வொரு கலரில் எழுதக்கூடிய ரெயின்போ பென்சில், அதுவும் 2 பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ராட்ச் நோட், கூடவே 30 சென்டிமீட்டருக்கான ஸ்கேல். இதை நம்ம மடக்கி வச்சுக்கலாம். 15 சென்டிமீட்டர் நீட்டி வச்சிங்கன்னா 30 சென்டிமீட்டர். அது கூடவே உள்ள ஒரு சின்ன கேம் இருக்கும். இது இல்லாமல் வாட்டர் கலர்லாம் நம்ம பெயிண்ட் அடிச்சிருப்போம்ல, அந்த 2 வாட்டர் கலர் போர்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். வித் 2 ப்ரஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு இது கூடவே வந்துடும். ஸோ இத்தனை பொருட்கள் தான், கிட்டத்தட்ட ஒரு 35 பொருட்களுக்கு மேலே இருக்கும் நான் நம்புகிறேன். இத்தனை பொருட்களும் சேர்த்து 999. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லிமிட்டெட் குவான்டிட்டி தான். இது மறுபடியும் ரீஸ்டாக் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஸ்கூல்ஸ் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இந்த காம்போ நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இல்லை இந்த காம்போ கூட அட்டை போடணும், டிரான்ஸ்பரண்ட் அட்டை போடணும் அப்படின்னா 30 அட்டை, 30 நோட் புக்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து 10 அப்படின்னு சொல்லி 30 இருக்கக்கூடிய இதை 199 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இந்த காம்போ கூட இதை ஆட் பண்ணும்போது 199 மாறிடும். அப்படி இல்லைனா இதை தனியாக நீங்கள் வாங்கினா 239க்கு வாங்கணும். ஸோ இது எல்லாமே கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.